நல்ல மனிதனை வந்து வர விடக்கூடாது. சரிங்களா? நல்லது செய்யறதுக்கு அவர் வராருன்னா மக்களோட ஆதரவு அவருக்கு தான் நிறைய இருக்கு. இவங்க வந்து போராம போட்டி, இவங்களுக்கு அவங்க வரக்கூடாது, இவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற ஒரு போராம போட்டியில தான் அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துன்னு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? அவர் வந்து நல்லது பண்ணக்கூடாது, நல்லது பண்ண வரக்கூடாது. இதுதான் இவங்களோட முடிவு. இவங்க கொள்ளை அடிக்கணும், இவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? எங்க மக்கள் நல்லா இருக்கணும்னா எங்க தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா 2026 கண்டிப்பா முதல்வர் ஆவாரு. என் மக்கள் எல்லாரும் நல்லது செய்வாரு. நான் கால் டாக்ஸி டிரைவர், சென்னையில 24 வருஷமா வண்டி ஓட்டுறேன். சரிங்களா? ஒரு சந்து புந்துக்கு நான் போயிருக்கேன் மேடம். ஒரு சந்து புந்துல இருக்கிற நிலைமை, ரோடோட நிலைமை எனக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப நொந்து நூலாயிருக்கோம். மக்கள் எல்லாரும் வந்து நூலாயிருக்காங்க. இந்த 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டான்றாங்களே, இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் விளம்பரம். எதுக்காக விளம்பரம் கொடுக்குறீங்க? நீங்க நல்லா செஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு. எதுக்காக விளம்பரம் கொடுக்குறீங்க? பணம் கொடுக்குறீங்க. அந்தந்த சந்து முந்துல பணம் கொடுத்துன்னு இருக்காங்க. போலீஸுங்க பப்ளிக் உள்ளப்பா 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 நின்றுன்றாங்க. நாம ஓரமா நின்று எங்க அண்ணனை பார்க்க கூடாதா? என்ன ஒரு அராஜகமான அரசியல் பண்ணின்னு இருக்காங்க தெரியுமா இவங்க? இதெல்லாம் எங்களை மனசுல நொந்து நூலாயிர தூக்கம் இல்ல மேடம். நைட்டு படுத்தா தூக்கம் இல்ல எங்களுக்கு. எங்க அண்ணனை எப்படியாவது இவங்க மக்கள் ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும் ஒரு நாள் வேண்டின்னு இருக்கோம் கடவுளை. தெரியுமா? அவர் வந்து கண்டிப்பா 2026 சிஎம் ஆவாரு. இது எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு மேடம். எதுவுமே வேணாங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிற, 1 ரூபாய் துட்டு வாங்காம, 1 ரூபாய் துட்டு வாங்காம 1 ரூபாய் பணம் வாங்கல. அங்கங்க 500 ரூபாய் கொடுத்து வண்டியில ஏத்திட்டு போறாங்க. கூட்டத்தை காட்டணும்னு 500 ரூபாய் கோட்டரு பிரியாணின்னு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க கூட்டம் கூட்டமா. எங்க அண்ணனுக்கு பாருங்க, நாங்க நிக்கிறோம், 1 ரூபாய் பணம் வாங்காம நாங்க நிக்கிறோம் மேடம். எங்க அண்ணன் தான் கண்டிப்பா ஆட்சியை உட்காருவார் மேடம். இவங்களுக்கு தகுதியே கிடையாது மேடம். தெரியுங்களா? இவங்கள மாதிரி கொள்ளடிக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும், அவங்க கிட்ட காசை கொடுத்து நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அரசியல் கிடையாது. புனிதல் வந்து இவர் வந்து நல்லது செய்வாரு. கண்டிப்பா அவர் நல்ல மனுஷன். எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு, வெளியே தெரியல. சரிங்களா? ரொம்ப நல்லது செஞ்சிருக்காரு. நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு மேடம். அவர் வந்து சினிமால நடிச்சதுல இருந்து அப்பத்து ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. 4 குழந்தை மனநலம் சரியில்லாத குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு மேடம். யாருக்கும் தெரியாது. அவர் செய்யறது வந்து சொல்லி காட்டல. இதை சொல்லிதான் நான் ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து நான் மக்களுக்காக வரேன், மக்களுக்காக மட்டுமே நான் நல்லது செய்வேன், 1 ரூபாய் நான் திருட மாட்டேன்னு அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. சரிங்களா? அதை கன்ஃபார்ம் அவர் நடத்துவாரு. அனைவரும் வந்து டிவிக்கு விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சு அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அவருக்கு. சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர். சரிங்களா? ரொம்ப நல்ல மனிதர். நானும் வந்து ஆரம்பத்தில் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் அவர் பேசுறது. ஆனா வந்து யாருமே வரக்கூடாதுன்னா விஜய மட்டும் இவரு வரக்கூடாது. சரிங்களா? இவருக்கு ஏன்னா போறாம போட்டி காண்டு மக்கள் அங்கங்க கூடுறாங்க. இவரை மாதிரி நாங்க மக்கள் கிட்ட தான் காசை வாங்கி இவர் ஆட்சி நடத்தின்னு இருக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து சொந்தமா உழைச்சி, எங்க அண்ணன் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்சு அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? சீமான் அண்ணன், இந்த சாட்டை, இந்த ஜூலி இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், இங்க பண்ணாதீங்க, சேட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட சேட்டை பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்க என்னென்ன வீடியோ போடணுமோ, எங்கெங்க போய் போராட்டம் பண்ணுமோ பண்ணுங்க. ஆனா மக்கள் சக்தி எங்க அண்ணன் பின்னாடி இருக்குது. மக்கள் சக்தி பின்னாடி நிக்குது. எங்க அண்ணன் விஜய் தான் 2026 சிஎம். சரிங்களா? மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இலவசன்ட்டு இவங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நிறைய பெண்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? அதுல வந்து எந்த பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கட்சிக்கார பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மெயின் இது ஒரு பாயிண்ட். அவங்க கட்சிக்கார ஆளுங்களை பார்த்து செலக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட பணம். மற்றபடி நிறைய பெண்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? நிறைய பெண்களுக்கு கொடுக்கல. இதே வந்து எங்க அண்ணன் முதல்வர் ஆனார்னா 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது கொடுப்பாரு. ஏன்னா அது வந்து இலவசமா கொடுக்கல. அவர் வந்து எங்களோட ஜிஎஸ்டியை வாங்கி அவர் கொடுக்குறாரு. இவங்க ஒன்றும் இவங்க வீட்டில இருந்து கொடுக்கல. சரிங்களா? அவங்களும் எங்களோட மக்கள் வரி பணத்துல தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனா நாங்க தான் கொடுத்தோம். இவங்க அங்கங்க போய் பெருமை பேசக்கூடாது. மக்களோட பணத்தை தான் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. சரிங்களா? அதனால எங்க அண்ணனும் வந்தா எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய் கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுப்பார். இவங்க வந்து
இவங்க சேர்ந்த ஆளுங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்க அண்ணன் வந்து எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் கொடுப்பார். அதை வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கிற என்ன எங்க பசங்களோட படிப்புக்காக நிறைய கொடுத்துருக்காரு. 25 லட்சம் +2 படிக்கிற பசங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்பார். இப்ப 9th படிக்கிறான் என் பையன். இன்னும் 3 வருஷம் எங்க அண்ணன் சிஎம் ஆனாருன்னா எங்க அண்ணன் கிட்ட உரிமையோட என் பிள்ளைங்களுக்கு கேட்போம். நாங்க கடன் இல்லாம நாங்க தான் படிக்கல, கால் டாக்ஸி டிரைவரா இருக்கோம், முட்டாளா இருக்கிறோம், எழுத படிக்க தெரியாம இருக்கோம். என் பிள்ளைங்க படிக்கட்டும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கட்டுமே. தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் நல்ல காலேஜில் படிக்க எங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார், 100% நிறைவேற்றுவார். ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? நம்மளோட ஜனநாயக கடமையை விற்காதீர்கள். நம்மளோட இந்த கை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த கையால தான் ஓட்டு போட்டாதான் அவங்களுக்கு பதவி, சரிங்களா? நல்ல ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சின்னத்துக்கு ஓட்டு போட